அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. அதனால் அன்றைக்கி நம்ம வீடியோவை ரிலீஸ் பண்ணல. மறுநாள் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 8 மணி போல் நம்ம ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமைக்கும்போது அதெல்லாம் ஊறி ரெடியாக இருக்கும், நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக. நான் ஒரு காப்படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வடைக்கு. அப்புறம் ஒரு 25 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டேன். அதை நம்ம சமைக்கிற தண்ணி பயன்படுத்தி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாயசத்துக்கு அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் பைத்தம்பருப்பு ஒரு காப்படி எடுத்திருக்கேன் சுண்டல் செய்கிறதுக்கு. அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதெல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி சமைக்கவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஒரு 12:30 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். அரைக்க அப்படியே அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி குறைவாக வச்சோம்னா அடியில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா முழுகி கொஞ்சம் மேலே இடம் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நான் ரொம்ப சின்ன பர்னர் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் எப்போவுமே வேக வைப்பேன். ஏன்னா அப்போ தான் அதில் சீக்கிரம் விசில் வராது, நல்லா வெந்தும் வரும் நம்மளுக்கு. நம்ம பெரிய பர்னரில் வச்சோம்னா சீக்கிரமாக சவுண்டு வருமே தவிர நல்லா வெந்து வராது குழைவாக. அதனால் சின்ன பர்னரில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் சின்ன துண்டு பெருங்காயம் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா குக்கரோட பெல்ட்டெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த விசில் போடுவோம் இல்லையா, அந்த ஓட்டையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கணும். தண்ணி அதுலேருந்து ஓட்டையிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கேஸ் குக்கரை மூடணும். இப்போது நம்ம சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி குழம்புக்கு ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு நாட்டு நெல்லிக்காய் அளவுக்கு ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கிறேன். ரசம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரசத்துக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசி களையிற தண்ணியால் அந்த குழம்புக்கும் ரசத்துக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம குழம்பு எந்த ரசம் இதெல்லாம் பண்ணும்போது அதனுடைய சுவையே இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த தண்ணியிலே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஊறிட்டே இருக்கும்போதே நம்ம சைட் பை சைடாக வேறு வேலைகளையும் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருந்த பைத்தம்பருப்பை ஒரு எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா ஏற்கனவே கழுவி காய வச்சது தான், கொஞ்சம் தோல் இருக்குது. நம்ம கழுவும் போது அந்த தோலும் வந்துடும். ஊற்றிட்டு நம்ம அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். குக்கர்லலாம் வேக வைக்கல, அதை எண்ணெய் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். நல்லா இதுமாரி கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டு போடணும். அப்போ தான் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்கட்டும். ஒரு 150 மில்லி பால் எடுத்து காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயசத்துக்கு தான். ஃபஸ்ட்டு இது பாலை காய்ச்சி எண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாயசம் அதே அடுப்புலேயே செஞ்சுக்கலாம், அதே எண்ணத்துலேயே செஞ்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. பைத்தம்பருப்பு நிறையா இருந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் பைத்தம்பருப்பு அதை சேர்த்துக்கிட்டேன். மீதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது தோட்டல்லாம் செய்யும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், வீணாக போகாது. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்பப்போ நடுவில் வேணால் கலந்து விட்டுட்டு மூடிக்கலாம். சிம்மிலே வச்சு வேக வைங்க. பால் காஞ்சிடுச்சு. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பாலை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு நம்ம பருப்பு வேக வச்சது. அதை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ பாலை வேறு ஒரு எண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அதே எண்ணத்துலையே நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த பாயசம் செய்கிறதுனால நம்ம சாப்பிட்ற நேரத்தில் அது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளார நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் அரிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி, மாங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது
ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். நம்ம காய் அரியும் போது அடியில் இதுமாரி சாக்கு ஏதாவது போட்டு அரியும் போது நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அப்படியே அள்ளி கொண்டு போய் சாக்கோடு கொட்டிட்டு வந்துடலாம். தரையும் கீரெல்லாம் விழாமல் இருக்கும் அருவாமனைப்பட்டு. அடுப்பில் சில சாமான்லாம் வச்சு நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிறது, வேறு வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருந்தோம்னா அதுவும் ரெடி ஆகிடும் பேரலாக நம்மளுக்கு. குழம்பு காய் அரிஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு தேங்காய் உடைச்சதில் ஒரு மூடி தேங்காய் மட்டும் ஃபுல்லாக திருவிக்கலாம். அது சாம்பாருக்கு, பொரியலுக்கு, அந்த சுண்டலுக்கு 3த்துக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சேமியா 100 கிராம் அளவுக்கு இந்த பாயச சேமியா எடுத்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு இந்த பாயசத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சது நல்லா கொதி வந்துருச்சு. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடும். அப்படியே நீட்டமாக இருக்கிறது அப்படியே வணங்கி வந்து நல்லா வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சுண்டலும் நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூட நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இந்த பாயசத்தோடு சேர்த்துட்டு ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பை நல்லா எடுத்து காட்டும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சேமியா நல்லா வணங்கி வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷத்துலேயே நல்லா 2 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுவே போதும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பாயசத்துக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்க முந்திரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா முந்திரி செவந்து வந்து அந்த திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்புனதுக்கப்புறம் நம்ம அதை பாயசத்தில் சேர்த்துற வேண்டியதான். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சர்க்கரை. இதை அது கூட சேர்த்துட்டு நம்ம பாலை வந்து கொஞ்சம் இந்த பாயசம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இலை சூட்டில் இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயத்தூள், மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அது, அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்ட கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சுண்டலில் சேர்த்துற வேண்டியதான். கடைசியாக தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கடைசியாக தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு அந்த சுண்டலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே நம்ம உலையும் கொதிக்க வச்சிடலாம். நான் பானையில் தான் வேக வைப்பேன். அதில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அப்படியே புளியை கரைச்சிக்கலாம், குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இந்தமாரி புளி வடிகட்டியில் வடிகட்டிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையால் கரைக்கும் போது ஒரு 4-5 தடவை கரைச்சோம்னா இதில் ஒரு 3 தடவையோடைய முடிஞ்சிடும். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் ஊற வச்சுருந்ததுனால மீதி இன்னொரு தடவை கரைக்கும் போது அந்த புளி நம்ம கரைச்சோம் இல்லையா, அதே தண்ணியாலே திருப்பியும் கரைச்சிக்கலாம். நம்ம எக்ஸஸாக இன்னொரு தடவை தண்ணி ஊற்றாமல் கரைச்சிட்டு ஒரு 2-3 தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கும் அதேமாரி நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் பொடிச்சிடலாம் மசாலா. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி, ஒரு 4 பூண்டு பல் அதையும் அலசி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதேமாரி அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. அப்படியே பல்ஸ் மோடில் அது அப்படியே லேசாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தக்காளியை நான் கரைச்சி விடாமல் அதிலையே அரைச்சிக்குவேன். லேசாக பல்ஸ் மோடு கொடுத்து தக்காளி 1 போட்டு அதையும் லைட்டாக பல்ஸ் மோடில் கொடுத்துக்கலாம். சில இதுக்கு பல்ஸ் மோடு அப்படியே மிக்சியில் வந்து பல்ஸ் மோடுக்குன்னு தனியாக பட்டனே இருக்கும். சில இதில் அப்படியே ரிவர்ஸில் திருப்புனீங்க அப்படின்னா அதுவும் ஓடும். அதுவும் பல்ஸ் மோடு தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்ச புளி தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
அதையும் அலசி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம பருப்பு தண்ணி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அதை நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டா நல்லா திக்காக இல்லாமல் தண்ணியாக மேலே நிற்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாயாசம் கொஞ்சம் சூடு ரொம்ப இல்லாமல் வெது வெதுன்னு ஆறி இருக்குது. அதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சு மூடிடலாம். அதுக்கப்புறம் பொரியலுக்கு ரெடி பண்ணணும். காராக்கருணை பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காராக்கருணையை மேலே தோலை சீவிட்டு ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம செத்திக்கலாம். நல்லா செத்திட்டு இந்த செத்திரக்கட்டையில் வச்சு செத்தணும். நல்லா பெரிய கண்ணு உள்ள செத்திரக்கட்டை இருக்குது, அதில் துருவிக்கணும். ரொம்ப நைஸில் நம்ம திருவிட்டோம்னா நம்ம அப்படியே குழஞ்சி போயிடும் நம்ம வேக வச்சு நம்ம பொரியல் செய்கிறதுக்குள்ளார. அதனால் ஓரளவுக்கு பெரிய சைஸில் உள்ள கண்ணில் நம்ம செத்தி எடுத்துக்கணும். நல்லா செத்தி எடுத்துட்டு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வச்சு வடிகட்டக்கூடாது, அவிச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். இது பைல்ஸ் ப்ராப்ளம்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த காராக்கருணை. நம்ம கரகரன்னு இருக்கேன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கெலாம் யோசிப்போம். இதேமாரி அவிச்சு செய்யும்போது நம்மளுக்கு கரகரப்பு அதிகமாக இருக்காது. அப்படியே கரகரப்பு இருந்தால் கூட லைட்டாக நம்ம சாதத்துக்குள்ளே சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது அந்த கரகரப்பு தெரியாது. நல்லா ஒலை கொதிச்சிருச்சு. அதில் நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுறணும். இல்லாட்டினா அடியில் அப்படியே அரிசியெல்லாம் ஒட்டிக்கும். போட்டுட்டு மூடிடுவோம். அப்புறம் லேசாக பொங்க வரும்போது நம்ம தட்டை திறந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போது நம்ம காராக்கருணை செத்தி வச்சது ரெடியாக இருக்குது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த காராக்கருணை. 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு கையாலே நல்லா பெசரிக்கலாம். ஒரு சின்ன எண்ணெய் சட்டி மாதிரி வச்சு அதில் சின்ன சைஸ் இட்லி தட்டு வச்சுருக்கேன். அது கூட உள்ளே வச்சுட்டு அடியில் தண்ணி வச்சுட்டு அந்த தட்டை மேலே வச்சிடலாம். நான் அந்த காராக்கருணை அவிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு துணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கரையாக தான் போகும் திருப்பி நம்ம புதுசாக எடுத்தாலும். அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சிட்டோம்னா எப்போ நம்ம காராக்கருணை அவிக்கணுன்னாலும் அதில் அவிச்சிக்கலாம். துணியெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு நம்ம தண்ணி கலந்து வச்சோம் இல்லையா, மேலே தண்ணி லேசாக மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை கொஞ்சமாக அது கூட சேர்த்துட்டு இதை ரசத்தை அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சிடலாம். அந்த தேங்காயை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதிலே கொஞ்சம் ரசத்துக்கு தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். மீதி அந்த சக்கையை வீணாக்க வேணாம். ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ராக்டாக புளிய போகிறதில்ல, ஒட்டை அதில் ஓரளவுக்கு தானே புளிய போகிறோம். மீதி தேங்காயை சாம்பாரில் கலந்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம சாம்பாரில் புளி தண்ணியை ஊற்றிட்டு இந்த அதில் முள்ளங்கி, வெங்காயம், பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். மாங்காயை இதோடய சேர்த்து வேக வச்சிடக்கூடாது, குழஞ்சி கூழ் மாதிரி ஆகிடும். இதுமாதிரி ரசம் ஓரத்தில் நல்லா அப்படியே கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். ஃபுல்லாக லேசாக கொதித்து வந்துருச்சு பார்த்திங்களா, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை லைட்டாக அப்படியே பால் புழிஞ்சிக்க வேண்டியதான். புழிஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த வாசனையெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். குக்கரில் கேஸ் வந்தோன்னே வெயிட் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தோம். அந்த உளுந்தை கழுவி நல்லா தோலெலாம் எடுத்துடலாம். இந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் செடி மரம்லாம் வளர்த்தோம்னா அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா இயற்கையான உரமாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா ஃபுல்லாக நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வடைக்கு. இப்போ அந்த காராக்கருணை நம்ம வேக வச்சது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். இல்லைன்னா லேசாக ஒரே ஒரு இதை எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு தெரியும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பெருங்காயத்தூள் வேணாலும் இதுலேயும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கிழங்குங்கிறதுனால கேஸ் ட்ரபிள் இல்லாமையும் இருக்கும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா.
இதை சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதங்கி வந்தால் போதும். அப்படியே இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காராக்கருணையை அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். குக்கரில் விசில் வந்துருச்சு. ஒரு 2 விசில் வரட்டும். இது வெங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் இந்த காராக்கருணையோட ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். கடைசியாக அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் தூவி நல்லா கலந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம இந்த தேங்காய் சேர்த்து நம்ம மதியானமே இது சாப்பிட போகிறோம், நம்ம ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னா நம்ம இதை தேங்காய் அது கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்தோம்னா கூட நம்ம அந்த ஹீட்லேயே இந்த தேங்காய் வெந்து வந்துடும். அதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். கலந்துட்டு நிப்பாட்டினோம்னா நம்மளுக்கு சூப்பரான காராக்கருணை பொரியல் ரெடி. சாதம் நல்லா சிம்மில் வச்சுருந்தோம், நல்லா வெந்து வந்துருச்சு. லேசாக அப்படியே மடங்குன மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் அப்படியே லேசாக வளைஞ்சி வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணி வடிச்சிடணும். அப்படி வடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சோறு இந்த வடித்ததுக்கப்புறம் நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கும். இன்னும் வேகாத மாதிரி இருக்கேன்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா சாதம் அப்படியே குழஞ்சி போயிடும். சாதம் வந்து நம்ம அடியில் வடிக்கிற ஏனம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அந்த தட்டை விட அகலமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் வைக்கும்போது வெளியில் தண்ணியெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இந்த சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 4 மரக்கா அரிசி அளக்கிற நேரம் தான் இந்த சாதம் வடிகிற நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை வடிக்கும்போது அவ்வளோ நேரம் தான் தேவைப்படும். எல்லாம் டிவிக்குள்ளார அப்படியே முழுகி கிடக்காங்க 2 பேரும். அதனால தான் அவங்க எல்லாம் கிச்சன் பக்கம் வரல. கிச்சன் பக்கம் வந்தாங்கன்னா அங்கே ஒரு வழியாக்கிடுவாங்க. அப்படியே டிவிக்குள்ளே பார்த்துட்டே இருக்கும்போதே நம்ம போய் கிச்சனில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். இப்போ சாதம் வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே உதிரி உதிரியாக தெரியும். பொல பொலன்னு நல்லா இதை மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது குக்கரில் கேஸ் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து ஒரு 4 பீஸ் தான் போடலான் இருந்தேன். அதுக்குள்ளே பெரிய பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப மாங்காய்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. மாங்காய் பிரியை அவங்க. அப்படியே குக்கரை மூடி அப்படியே பரட்டி போட்டு லேசாக ஒரு கொதி வரட்டும், அதுவே போதும் மாங்காய் வேகிறதுக்கு. இப்போ வடைக்கு அரைச்சிடலாம். கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா உளுந்தெல்லாம் தென்படாத அளவுக்கு நல்லா நைஸாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நேவுனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடியானோன்னே ஊற்றி வைக்கிறதுக்கு ஏனத்தில் நம்ம சாதம் வடித்த ஏனத்திலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது சாதம் வடித்தது மட்டும்தானே, அது நல்லா கஞ்சி தானே இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால் அதையே பயன்படுத்திக்கிட்டேன். அதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மாங்காய் வெந்தோன்னே நம்ம அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். லேசாக அப்படி அமுக்கினோன்னே உள்ளே போகுது பாருங்கள். இந்த இதில் இருந்தாலே போதும். ஏன்னா திருப்பி அந்த மாங்காய் அந்த ஹீட்லேயே இருக்கும்போது இன்னும் நல்லாவே வெந்து வரும். நம்ம கொதிக்க கொதிக்க சாம்பார் எடுத்து அந்த தேங்காயில் ஊற்றி கலந்துட்டோம்னாலே அந்த தேங்காய் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப கொதிக்க வைக்க தேங்காய் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறும்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளிச்சிட வேண்டியதான். நம்ம சாம்பார் எந்த பொருளாக இருந்தாலுமே செய்யும்போது அப்படியே கடுகெல்லாம் தாளித்து அதோடையே சேர்த்து எல்லாமே செஞ்சோம்னா அதனுடைய வாசனை அந்தளவுக்கு தெரியாது. நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்தோம்னா அதனுடைய வாசனையே இன்னும் சூப்பராக இருக்கும். அது திறக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். ஃபுல்லாகவே அதனுடைய வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். ரசத்துக்கு கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம் மிளகாயும் கடுகையும் சேர்த்துட்டு உடனே மூடிடணும். அப்போ தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸை நம்ம லாக் பண்ண முடியும் அதிலையே. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பாக்கி அப்பளமும் வடையும் தான் பொரிக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதையும் நல்லா கையால் லேசாக பிசைஞ்சிட்டு அதில் போட்டோம்னா நல்லா ஈவனாக கலந்து வந்துடும்.
ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே பிசைஞ்சிக்கிறேன். அதுவே நல்லா அகலமாக பெருசாக தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஏனத்தை போட்டுட்டு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக அதுக்குள்ளேயே பிசைஞ்சிட்டா வேலை முடிஞ்சிடும். இப்போது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா சூப்பராக அப்பளம் பொரித்து எடுத்துடலாம். அப்பளம் நல்லா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் பாயாசத்தை அதில் அப்பளத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா சூப்பராக அப்பளத்தை பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்டுடலாம். அப்பளம்லாம் பொரித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். வடையை போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கையால் டைரெக்டாக போட தெரியல அப்படின்னா நம்ம வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எல்லா அப்பளமும் பொரித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் கையாலேயே தட்டி போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் நானும் இந்த இலையில் தட்டி போடுவேன், இல்லை பிளாஸ்டிக் கவரில் தட்டி போடுவேன். டைரெக்டாக கையிலலாம் போட வராது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனோன்னே இதேமாரி நானே கையாலேயே அப்படி போட்டுருவேன். கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கையிலேருந்து அழகாக வலிக்கிட்டு அது உள்ளே போய் விழுந்துடும், கையில் ஒட்டாமல் வரும். இதுமாரி வடை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். இந்த வடையை மட்டும் நாங்கள் எப்போவுமே ஒரு செட்டு சாமிக்கு போட்டு படைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சூடாக போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அப்பளம்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டி வச்சிட்டோன்னா சவுத்து போகாமல் இருக்கும். வடை ரெடி ஆகிடுச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போக வேண்டியதான். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை மறுபடியும் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அமுக்கும் போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கே, டக்குன்னு அப்படியே கூடு மாதிரி உள்ளே போதா, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா கலரும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா லன்ச் மெனுவும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன லன்ச் மெனுலாம் ரெடி பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாமி கும்பிட போக வேண்டியதான். சாமி கும்பிட்டுட்டு காக்காயை கூப்பிட்டாச்சு. ஆனால் காக்கா ஒன்று கூட வரமாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் காக்காய்க்கு வச்சா காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மலாம் சாப்பிடுவோம். இப்போ காக்காய்க்கு வச்சா காக்காயே வரவே மாட்டேங்குது. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மீதி வடையெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. அந்த வடையை அப்படியே எண்ணெய் சட்டிலேருந்து சுட எடுத்து சாப்பிடும்போது தான் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மொறுமொறுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி கும்பிட்டு வந்தோடனே வடையை போட்டு கொஞ்சம் உடனே சாப்பிட்டுட்டா ரொம்ப திருப்தி ஆகிட்ட மாதிரி ஆகிடும் எனக்கு. இதை மாதிரி நீங்களும் ஏதாவது விஷயங்கள்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவீங்கன்னா மறக்காமல் நம்மளை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுறேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு லன்ச் ப்ரிப்ரேஷனோட ஃபுல் லன்ச் ப்ரிப்ரேஷனோட விலாக். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.